திருத்துறைப்பூண்டி வேலா ஆட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து இன்றைக்கி பல்சர் BS4 மாடலுங்க. இந்த வண்டி வந்து நம்மள்ட்ட முழுசாக வரல. இப்போ நம்ம முழுசாக ஆக்கிட்டோம், ஆனால் நம்மள்ட்ட முழுசாக வரல. இந்த வண்டி தனியாகவும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சாக்கில் தான் கட்டி வந்துச்சு. இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆயில் போல்ட்டு மர போயிடுச்சுங்க. இதில் ஆயில் போல்ட்டு மறையினால பெரிய ஓட்டையாக விழுந்துட்டு இந்த ஓட்டையை வந்து நம்ம அடைக்கலாம் முடியாது, வெல்டிங்லாம் பண்ணி அடைக்க முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குது. கேஸ் புதுசு தான் மாற்றணும். ஓகேங்க, இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா BS4 மாடலுங்கிறதுனால கையில் இல்லை எங்கேயும். அதனால் ஆர்டர் போட்டு வாங்கினேன். வரது ஒரு 3-4 நாளாகிட்டு ஆர்டர் போட்டு இப்போ தான் நமக்கு வந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். தான் இன்ஜின் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிக்கணும். பிரித்து கீர்லேருந்து கிராங்கு எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஜின் கேஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றணும் தேவையில்லை. டைமிங் சென்னு, இன்ஜின் ஆயில், பேக்கிங் கிட்டு இது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஜின் வந்து பக்காவாக இருக்கணும். தெளிவான நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி புகை வர மாதிரி இருக்குது, ஆயில் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போர்லாம் மாற்றி தான் போனதில்லை. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் இன்ஜின் கேஸு, பேக்கிங் கிட்டு இது மட்டும் தான். செலவு வந்து அதிகமாகாது, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் செலவு. இந்த மாதிரிலாம் வண்டி என்கிட்ட வந்ததே கிடையாதுங்க. இதாங்க ஃபஸ்ட் டைமு. வண்டி தனியாக, இன்ஜின் தனியாக, அதுவும் சாக்கில் கட்டி வந்தது முதல் டைம். இதான் எல்லாம் பக்கா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.